வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். சிஏபிஎஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஏஎஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அட்மிட் கார்டே வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு சிலர் இந்த ரெக்ரூட்மெண்ட் என்னன்னே தெரியாமல் ஒரு சிலர் வந்து கொஷின் கேட்பீங்க. அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து 2024 வந்து ரெக்ரூட்மெண்ட், 2024 ஜூனில் வந்து ரெக்ரூட்மெண்ட். ஓகே, இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மார்ச் 2025 நடந்துச்சு. அதோட ஃபிசிக்கல் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 வந்துச்சு. ஓகே, இப்போ எக்ஸாக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் நடக்க போகுது. செப்டம்பரில் தான் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அட்மிட் கார்டு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாமுக்கானது. ஓகே, ஸோ இதில் யாரெல்லாம் ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆயிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் கூட ஃபிசிக்கல் அட்டன் பண்ண வந்தவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ரோல் நம்பர், நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த அந்த ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் அட்மிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கீழே வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகிரும். இதை நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 2 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 2 காப்பி நீங்கள் வந்து எக்ஸாம் கொண்டு போகணும். கலர் பிரிண்ட் அவுட் தான் கொண்டு போகணும். இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய பேஜ் கூட தேவையில்லை. ஆனால் மெயின் பேஜ் வந்து கண்டிப்பாக கலர் பிரிண்ட் அவுட் இருக்கணும். 2 காப்பி வந்து கொண்டு போகணும். ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு எந்த இடத்துல அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி 9 மணிலேருந்து 10:40 வரைக்கும் எக்ஸாம். ஓகே, உங்களுக்கு வேறு டேட்டில் வேறு டைமில் இருக்கும். உங்கள் அட்மிட் கார்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பாருங்கள், இப்போ 9 மணிக்கு தான் எக்ஸாம். ஆனால் 7:30 to 8:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. 8:30க்கு மேலே நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதனால் நீங்கள் வந்து இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாலேயே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த சென்டரில் எக்ஸாம் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதோட கம்ப்ளீட் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸுக்கு எப்படி ரீச் ஆகணும் அப்படிங்கிறத முன்னாலே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போங்க. கடைசி நேரத்தில் எங்கே போகிறதுன்ட்டு தெரியாமல் லேட் ஆகிடக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் அதிலே உங்களோட அட்மிட் கார்டிலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னால், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னால் எதுவுமே ஃபில் பண்ணிடாதீங்க. ஹாலுக்கு உள்ளே போய் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ ஹிந்தியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே ஹிந்திலையும், இங்கிலீஷில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்லையும் ஃபில் பண்ணணும். பட் எனக்கு ஹிந்தி எழுத தெரியாது அப்படிங்கிறவங்க இங்கிலீஷில் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, certified that I am the person whose name and roll number appear in this e-admit card அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே எழுதணும். இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும்ட்டு கிடையாது. இதில் சி மட்டும்தான் கேபிட்டலில் இருக்குது, மற்றது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் நம்பர்ஸ் இதில் எழுதணும். உங்களோட நேம் எழுதணும். ஓகே, உங்களோட அட்மிட் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் எழுதுங்க. உங்களோட அம்மா பேர் இங்கே வந்து எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட நேம், உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் எழுதணும். பின்கோட் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே எழுதணும். இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் சைன் போடுவாங்க. இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே வைக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர், அதுவுமே வந்து இன்விஜிலேட்டர் சொல்கிறப்போ நீங்கள் சிக்னேச்சர் பண்ணால் போதுமானது. இதெல்லாமே ஃபில் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. முன்னாலே ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, வேறு அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஓகே, இது எதுக்காக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஹேண்ட் ரைட்டிங் வச்சு நீங்கள் தான் அந்த எக்ஸாம் எழுதுனீங்களா அப்படிங்கிறத அவங்களால ஒருவேளை டவுட் வந்தால் வெரிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே வந்து பண்ணணும், வெளியில் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா 2 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும். ஓகே, நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அதே ஃபோட்டோ தான் இருக்கணும்ட்டு இல்லை. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட இருக்கலாம், ஆனால் 2 ஃபோட்டோ இருக்கணும். ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டை வந்து 2 காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கணும். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அவசியம் இல்லை. சேர்த்து எடுக்கணும்னா ஓகே எடுத்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நீங்கள் தெளிவாக தெரிகிற மாதிரி 2 காப்பி எடுத்துக்கணும். 2மே கலர் பிரிண்ட் அவுட் தான். ஓகே, கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே,
ரெண்டையுமே நீங்கள் எக்ஸாம்களுக்கு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ப்ளூ பால் பென் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து பேப்பர் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு பேப்பர் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு அட்மிட் கார்டு வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் ஸ்கில் டெஸ்ட் போகிற டைமில், மெடிக்கல் எக்ஸாம் போகிற டைமில் கொண்டு போகணும். அதனால் நீங்கள் வந்து அப்படியே அதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ரிட்டன் இன்னொன்று கொடுக்குறாங்கல்ல, அதை பத்திரமா வச்சுருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டாக வரணும். லேட்டாக வந்தீங்க, கேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை இது ஆன்லைன் எக்ஸாம் தான் அப்படின்னால ஒருவேளை கம்ப்யூட்டர் கரெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் ஆகலை, எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை, எழுதிக்கிட்டு இருக்கப்போ நடுவில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருங்க. ஓகே, டென்ஷன் ஆக வேண்டாம். அங்கே இருக்கிறவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா டைம்னாலும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமே வந்து உங்களோட ஃபோட்டோ, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாமே வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பண்ணுவாங்க. ஓகே, வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துன்னு கிடையாது, எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை நாள் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2லேருந்து 3 நாளுக்கு அப்புறம் உங்களோட ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதில் நீங்கள் என்ன ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, எது தப்பாக கொடுத்துருக்கீங்க, உங்களோட ரா ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் 2ல் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான மார்க் டெஸ்ட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. டெமோ நீங்கள் வந்து டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு பிடிஎஃப்லேயே வந்து அந்த லிங்க் இருக்கும். பிடிஎஃபாக இருக்கிறப்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இது வந்து அவங்களோட வெப்சைட் தான், பட் அது உள்ள வந்து மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து வந்துடும். ஓகே, இப்போதைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு கொஷினை கூட விட்டுறாதீங்க. தெரிஞ்ச கொஷின் மட்டும் தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தெரியாத கொஷினையுமே நீங்கள் இங்கி பிங்கி பாங்கி போட்டு கூட அட்டன் பண்ணிடுங்க. அதில் கூட உங்களுக்கு மார்க் வரும். ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இதுதான். ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கனால ஒரு சிலருக்கு இது மறந்துருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, மொத்தமாக 5 செக்ஷன், 100 கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, 100 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 1 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து டைம் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதாவது 100 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஸோ இதில் வந்து இங்கிலீஷில், ஹிந்தி இங்கிலீஷ் 2ல் ஏதாச்சும் ஒன்று தான். ஸோ இங்கிலீஷில் 20 கொஷின் கேட்பாங்க, ரீசனிங்கில் 20 கொஷின், ஆப்டிடியூடில் 20 கொஷின், கிளரிக்கல் ஆப்டிடியூடில் 20 கொஷின், கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 20 கொஷின். ஸோ கிளரிக்கல் ஆப்டிடியூடுக்குமே நம்ம கோர்ஸில் நான் வந்து 1-2 வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதுவே போதுமானது, ஈஸியாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு வந்து பர்டிகுலராக நம்ம கோர்ஸில் இப்போ புதுசாக நிறையா வீடியோ கொடுத்துருக்கோம். ஒரு 90 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஒரு 4-5 நாளெல்லாம் பார்க்க முடியாது. பட் முடிஞ்ச அளவு எனக்கு இன்னும் எக்ஸாமுக்கு வந்து 15 நாள் 20 நாள் டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில், நம்முடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு வந்து நியூ வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி 90 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. 20க்கு 20 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தா போதுமானது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மார்க் ரொம்ப அதிகமான போகாது கட் ஆஃப். ஓகே, ஆனால் நல்ல கட் ஆஃப் இருக்கும். அடுத்ததாக ஸ்கில் டெஸ்ட்டை பற்றியும் ஒரு சிலருக்கு மறந்துருக்கும். அதனால் அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் முடித்த கையோட ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து டிக்டேஷன் 80 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் டிக்டேஷன் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 50 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் மட்டும்தான். இங்கிலீஷில் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் டைப் பண்ணால் போதுமானது. எரர் இல்லாமல் டைப் பண்ணணும். 10 நிமிஷம் டைப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.